ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ G35 5G இது வந்து ஒரு 5G மாடல் தான். ஸோ நமக்கு இதில் என்னென்ன கொடுத்துறாங்கன்னு பார்ப்போம். ப்ராசஸர்னு வந்தோம்னா இதில் யூனிசெக் T760ங்கிற ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 நானமில் ஒரு ப்ராசஸ் பண்ணது இந்த ப்ராசஸரு. இந்த ப்ராசஸரில் நம்ம பெருசாக வந்து கேமிங்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளாண்டாலுமே ஹேங் ஆகும் கண்டிப்பாக. இந்த மொபைலில் வந்து நமக்கு பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. பிடி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அதில் ஸோ நம்ம வேறு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் மொபைல் வச்சுருந்தோம்னா இந்த சார்ஜர் மூலிமா நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். நமக்கு இதில் டைப் சி தான் வருது. ஆனால் பொட்டியில் நமக்கு 20 வாட் சார்ஜர் வருது. ஆனால் இந்த மொபைல் வந்து நமக்கு 18 வாட் தான் சப்போர்ட் பண்ணும். இந்த 5000 mAh பேட்டரி வந்து நமக்கு நார்மலாக ஒரு நாளைக்கு தாராளமாக வரும் நார்மல் யூசேஜுக்கு. இதில் டிஸ்பிளேன்னு வந்தோம்னா 6.72 இன்ச்சு சைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். பரவாயில்ல. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவுமே 87% இருக்குது. இது வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான். நமக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேஸ் லாக்குமே இருக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு நல்ல விஷயமா தோணுது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 185 கிராம் கொடுத்துருக்காங்க. IP52 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக தண்ணி பட்டுச்சுன்னா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணியில் விழாமல் பார்த்துக்கோங்க. இதில் பின்னாடி கேமரான்னு வந்தோம்னா 2 கேமரா கொடுத்துருப்பாங்க. ஒன்று 50 MP, இன்னொன்று 8 MP. ஸோ ஃபுல் ஹெச்சில் வந்து நம்மளால் வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபியில் வந்து 16 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. சில மொபைல்லலாம் வந்து இன்னமும் 8 MP கொடுத்துட்ருக்காங்க. இது பார்க்குறப்ப நல்லா இருக்குது 16 MPங்கிறது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி வந்து ஒரு LED ஃப்ளாஷ் வருது. ஸ்பீக்கர்னு வந்தோம்னா இதில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 3.1mm ஜாக்குமே இதில் இருக்குது. 2 மைக்ரோஃபோன் வருது. FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லீஃப் க்ரீன் ஒரு கலர் வேரியண்ட்டு, இன்னொன்று கோவா ரெட்டுங்கிற ஒரு கலர் வேரியண்ட்டு, மிட் நைட் பிளாக்னு இன்னொரு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு வந்தோம்னா ப்ளூடூத் 5 கொடுத்துருக்காங்க. வைஃபை 5 கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு NFC சப்போர்ட் கிடையாது. நார்மலாக ஜிபிஎஸ் லொக்கேஷன், கலீலியோ அதெல்லாமே லொக்கேஷன்லாம் இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ நமக்கு இதில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சேம் டைமில் வந்து 2 சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சிம்மும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நமக்கு இதில் வந்து SD கார்டு சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்கங்கிறது நல்ல விஷயம். நமக்கு இதில் 2 ரேம் வேரியண்ட் வருது. 4 128னும் 8 128னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இடையில 6லாம் கிடையாது, 4 8 தான் கொடுத்துருக்காங்க ரேம் டைப் பொறுத்த வரைக்கும். நமக்கு இதில் ப்ரைஸ் வந்தோம்னா 4 128 10,000க்கும், 8 128 12,500க்கும் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு பாக்ஸில் என்னென்ன வரும்னா மொபைல், 20 வாட் சார்ஜர் கொடுத்துருவாங்க. ப்ரொடக்டிவ் கேஸ் ஒன்று வருது. நமக்கு USB டைப் சி கேபிள் வருது. சிம் எஜெக்டர் டூல், குயிக் கைடும் கொடுத்துட்றாங்க நமக்கு இந்த பாக்ஸில். இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸரில் ஒரு ஹெவியான ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணல. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நார்மல் யூசேஜ் தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு நார்மலாக வந்து நான் படம் பார்ப்பேன், ஒரு கேம் விளாடுவேன், சின்ன சின்ன கேம்ஸ் விளாடுவேன். பெருசாக வந்து நம்ம கேம் இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணவும் முடியாது. அப்படி ட்ரை பண்ணால் ஹேங் ஆகும். லோ குவாலிட்டியில் வச்சு விளாண்டுக்குவாங்க. அப்பயுமே ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் விசி கூலிங் சிஸ்டம் வந்தோம்னா இது எதுவுமே கொடுக்கல இந்த ப்ராசஸரில். ஆனால் நார்மல் யூசேஜுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு ஓரளவு நல்லாயிருக்கும் இந்த மொபைலு. பேட்டரியில் வந்து ஓகேவா 5000 mAh கொடுத்துருக்காங்கங்கிறது ஓகே தான். நார்மல் யூசேஜுக்கு 1.5 நாளைக்கும், ஹெவியாக யூஸ் பண்ணால் ஒரு 7-8 மணி நேரம் 6 மணி நேரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5000 mAhங்கிறதுலாம் இப்போ கம்மியாகிடுச்சு. ஸோ இப்போலாம் 6000 7,000 போயிருக்காங்க. இந்த வேலையில் வந்து 5000 கொடுத்துட்ருக்காங்க. பரவாயில்ல. டிஸ்பிளேனா வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில மொபைலெலாம் HD ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க 13,000 தாண்டியுமே. இதில் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நார்மலான டிஸ்பிளே தான். நம்ம வந்து ஒரு படமோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபோட்டோஸு எடிட்டிங்கோ சின்ன சின்ன எடிட்டிங்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இது ஓரளவு நல்லாயிருக்கும். கேமராவும் பெருசாக சொல்லிக்க முடியாது. பின்னாடி 50 தான் கொடுத்துருக்காங்க. நார்மலான கேமரா குவாலிட்டி இருக்கும். செல்ஃபிலுமே 16 MP கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அப்புறம் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறதுக்கோ, பாட்டை கேட்குறதுக்கோ, அந்த மாதிரி ஃபோன் பேசுகிறதுக்கோ அதுக்கு சவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவுமே நல்லா இருக்குது. 2 மைக்ரோஃபோன் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. 3.1mm ஜாக்லாம் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூடூத்தில் நம்ம வந்து பாட்டு கேட்டுக்க முடியும். FM ரேடியோவுமே இருக்குது. மேக்ஸிமம் FM ரேடியோ சில பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இல்லாமல் நமக்கு 2 சிம் அட் டைமில் 5G சிம் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு மெமரி கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அதையும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம் அட் டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் வந்து ஒரு நார்மல் யூசேஜுக்கு தான் வந்து செட் ஆகும். இந்த மொபைலில் வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மொபைல் வந்து இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.